வணக்கம் நண்பர்களே. நம்ம சமையலறையில தினமும் பயன்படுத்துற ஒரு சின்னஞ்சிறிய பொருள். ஆனா அதோட மகத்துவம் எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா? ஆமாங்க, நான் கடுகு பத்தி தான் பேசுறேன். தாளிப்புக்கு மட்டும் இல்லாம, கடுகுல நம்ம உடம்புக்கு தேவையான எக்கச்சக்கமான நன்மைகள் ஒளிஞ்சிருக்கு. இந்த சின்ன கடுகுக்குள்ள என்னென்ன அதிசயங்கள் இருக்குன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். முதல்ல கடுகுல செலினியம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சத்து இருக்கு. இது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ரொம்பவே உதவுது. அடிக்கடி சளி, காய்ச்சல் வர்றவங்க கடுகு அதிகமா எடுத்துக்கிட்டா உடம்பு வலிமையாகும். அது மட்டும் இல்ல, இதுல இருக்கிற மெக்னீசியம் நம்மளோட உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்க உதவுது. இதனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் குறையுது. அடுத்ததா, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கடுகு ஒரு அருமையான மருந்து. இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கறதால நம்மளோட குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் வராம தடுக்குது. சில பேருக்கு வயிறு மந்தமா இருக்கும், பசியே எடுக்காது. அவங்க கடுகு சேர்த்துக்கிட்டா பசிய தூண்டி சாப்பிடுற உணவு நல்லா ஜீரணமாக உதவும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடுகுல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் இருக்கு. அதாவது உடம்புல ஏற்படுற வீக்கத்தையும் வலியையும் குறைக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. மூட்டு வலி, தசைவலி இருக்கிறவங்க கடுகு எண்ணெய லேசா சூடு பண்ணி வலி இருக்கிற இடத்துல தேய்ச்சா நல்ல நிவாரணம் கிடைக்கும். இது ஒரு இயற்கையான வலி நிவாரணி மாதிரி செயல்படுது. சுவாச பிரச்சனை உள்ளவங்களுக்கு கடுகு ரொம்பவே நல்லது. ஆஸ்துமா, மூக்கடைப்பு மாதிரி பிரச்சனை இருக்கும்போது கடுகு ஒரு சிறந்த தீர்வா இருக்கும். இதுல இருக்கிற சில சேர்மங்கள் நுரையீரல்ல இருக்கிற சளியை இளக்கி சுவாச பாதையை சீராக்க உதவுது. சருமத்துக்கும் முடிக்கும் கூட கடுகு ரொம்ப நல்லது. கடுகுல இருக்கிற ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் சருமத்துல வர்ற சின்ன சின்ன தொற்றுகளை சரி பண்ணும். கடுகு எண்ணெயை தலைக்கு தேய்ச்சு குளிச்சா முடி வளர்ச்சி அதிகமாகும், பொடுகு பிரச்சனையும் குறையும். பாருங்க, இந்த சின்ன கடுகுக்குள்ள எவ்வளவு பெரிய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு. இனிமே தாளிக்கும் போது கடுகு பொரியற சத்தத்தை கேட்டா அதோட நன்மைகளையும் சேர்த்து நினைச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.